ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பிருந்தாவனத்திற்கு வெளியில் பகவானின் லீலைகள். பதம் 1. உத்தவ உவாச்ச தத ச ஆகத்ய புரம் ஸ்வ பித்ரோஸ் சிகீர்ஷயாச்சம் பலதேவ சம்யுத நிபாத்திய துங்காத் ரிபுயூதநாதம் ஹதம் யகர்ஷத் யசும் ஓஜசோர்வியாம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ உத்தவர் கூறினார். பிறகு ஸ்ரீ பலதேவருடன் மதுராபுரிக்கு சென்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் பெற்றோர்களை மகிழ்விக்கும் பொருட்டு பொதுஜன எதிரிகளின் தலைவனான கம்சனை பெரும்பலத்துடன் அவனது அரியாசனத்திலிருந்து கீழே இழுத்து தள்ளி கொன்றார். பொருளுரை. கம்ச மன்னனின் மரணம் இங்கு சுருக்கமாக மட்டுமே விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் பகவானின் இத்தகைய லீலைகள் 10வது காண்டத்தில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளன. பகவான் 16 வயதே நிரம்பியவராக இருந்தபோதிலும் அவர் தம் பெற்றோர்களின் மெச்சத்தக்க புதல்வர் என்பதை நிரூபித்தார். சகோதரர்களான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான் பலதேவரும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராபுரிக்கு சென்றனர். அங்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருந்துன்பங்களை கொடுத்தவனும் தாய்மாமனுமான கம்சனை அவர்கள் கொன்றனர். கம்சன் ஒரு பெரிய அரக்கனாவான். கிருஷ்ணராலும் பலராமராலும் சக்தி வாய்ந்த இந்த அரக்கனை கொல்ல இயலும் என்று வசுதேவரும் தேவகியும் நினைத்து கூட பார்க்கவில்லை. கம்சனுக்கஞ்சி கிருஷ்ணரையும் பலராமரையும் நந்த மகராஜனின் வீட்டில் நீண்டகாலமாக வசுதேவர் ஒளித்து வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது கம்சனுடன் நேருக்கு நேராக மோதிய அவர்களை கொல்லும் வாய்ப்பு கம்சனுக்கு கிடைத்துவிட்டதே என்று வசுதேவரும் தேவகியும் அஞ்சினர். அவர்களுடைய பெற்றோர் பாசத்தினால் பேராபத்து வந்துவிட்டதாக எண்ணிய பகவானின் பெற்றோர்கள் மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்துவிட்டனர். கம்சனை அவர்கள் உண்மையாகவே கொன்றுவிட்டனர் என்பதை நிரூபிப்பதற்காக கிருஷ்ணரும் பலதேவரும் கம்சரின் உயரற்ற உடலை அவர்களிடம் இழுத்துச் சென்று அவர்களை உற்சாகப்படுத்தினர். ஹரே கிருஷ்ணா.